வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎம் கிசான் திட்டத்தில் 17வது தவணை தொகை ரூபாய் 2000 எப்போது அவரவர் வங்கி கணக்கில் வரும்னு சொல்லிட்டு அதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாயிகளுக்கான முக்கியமான திட்டத்தில் நம்பர் 1 இருக்கிறது பிஎம் கிசான் திட்டம் தான். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் 16 தவணை தொகையாட்டு ரூபாய் அவரவர் வங்கி கணக்கில் 2000 வச்சு செலுத்திடுறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 தவணைகள் 2000 வச்சு செலுத்திடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 17வது தவணை தொகை எப்போது அவரவர் வங்கியில் கணக்கில் வரும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் தான் இப்போ வெளியாகியுள்ளது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஎம் கிசான் திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகளுக்கான ஒரு முக்கியமான திட்டமாகும். ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்படுத்திட்டு வராங்க. இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுற குடும்பங்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 6000 ரூபா வங்கி கணக்கில் மத்திய அரசு செலுத்துகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 4 மாதத்திற்கு ஒரு முறை ரூபாய் 2000 ரூபா அவரவர் வங்கி கணக்கில் செலுத்திட்டு வராங்க. இதனாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய விவசாயிகள் 17வது தவணை தொகையான பிஎம் கிசான் திட்டத்திற்கான 2000 ரூபாய்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதற்கான அமௌண்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு அதற்கான தேதி வெளியாகலை. ஸோ அது இனி ஃபியூச்சரில் தான் வெளியாகும். அதற்கான மாதம் வெளியாகி உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 17வது தவணை தொகையான ரூபாய் 2000 ரூபா பெறணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாட்டி இகேஒய்சி பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடியே நம்முடைய மத்திய அரசு சொல்லியிருந்து இன்னுமே யாருமே இகேஒய்சி பண்ணலன்னு. இகேஒய்சி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் இகேஒய்சி பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணலைன்னு சொன்னால் இதிலே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு இகேஒய்சின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் இன்னொரு ஹோம் பேஜுக்குள்ளால போகும். இதுதான் அந்த பேஜ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே கொடுத்துருப்பாங்க ஓடிபி பேஸ்டு இகேஒய்சி தான். ஓடிபி விளையாட்டு தான் நீங்கள் இகேஒய்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்குமே அலைஞ்சு தெரிய தேவையில்லை. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இகேஒய்சி பண்ணாமல் இருக்கிறனாலே அவங்களுடைய வங்கி கணக்கில் இந்த பிஎம் கிசான் திட்டத்திற்கான 2000 ரூபா வராமல் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுடைய அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. சிலவங்க நினச்சிட்டு இருப்பாங்க என்ன அமௌண்ட்டு வரலேன்னு. இதுதான் மெயினான ப்ராப்ளம். இதுதான் நீங்கள் 100% இந்த ஓடிபி பேஸ்டு இகேஒய்சி நீங்கள் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுடைய வங்கி கணக்கில் உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ நீங்களே பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன போல் அந்த இகேஒய்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதிலேயே கொடுத்துருக்கு பாருங்கள் ஆதார் கார்டு நம்பர்னு சொல்லிட்டு. இதில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் செர்ச் கொடுத்துருங்க. செர்ச் கொடுத்தா உங்களுடைய ஆதார் கார்டுடன் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். சப்மிட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுடைய ஆதார் ஆட்டோமேட்டிக்கலாகவே இகேஒய்சி செய்திடும். ஸோ அதுதான் உங்களுக்கு எங்குமே நீங்கள் அலைஞ்சிட ஈஸியான மெத்தட் தான். ஸோ இது தெரியாமலே நிறைய பேர் இன்னும் அமௌண்ட் வரல வேறு ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம். நீங்கள் மெயினாக இகேஒய்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ மெயினாக இதன்படியே நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஈஸியாகவே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஈஸியாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கான அமௌண்ட்டு 17வது தவணை தொகை எப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு அதற்கான தகவலை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அதற்கான தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ இந்த தகவலில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஆண்டுக்கு ரூபாய் 6000 ரூபா விவசாயிகளுக்கு 3 தவணைகளாக பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே ஒரு வருடத்திற்கு கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன போல். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய விவசாயிகளுக்கு 17வது தவணை தொகையாக தற்போது காத்திருக்கின்றன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இதுவரைக்கும் 16வது தவணை தொகை வாங்கியிருக்காங்க. 17வது தவணை தொகைக்கு காத்திருக்கின்றனர். இந்த வகையான விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 3 முறை தவணை தொகை வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 17ஆம் தவணை விரைவில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அரசிடம் இருந்து இதற்கான அறிவிப்பு எதுவுமே அஃபிஷியலாக வரல. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் தாமத காலம் என்ற கருத்து தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேர்தல் நடத்தை விதிமுறையில் இருக்கிறதுனால தான் இதற்கான அமௌண்ட் வரல. இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் கடைசியில் இதற்கான அமௌண்ட் வந்திருக்கும். ஏற்கனவே இருக்கும் திட்டங்களுக்கு நடத்தை விதிமுறைகள் கிடையாது என்பதன்படியே மே மாத இறுதிக்குள் இவர்களுக்கு 17வது தவணை தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா
இனிப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த விதிமுறை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி இருக்கிற திட்டத்திற்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டு முறைப்படி இந்த மே மாத இறுதிக்குள்ளே இதற்கான அமௌண்ட்டு அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் இந்த தகவல்கள் விவசாயிகளுக்கு உற்சாகத்தை அடைத்துள்ளது. விவசாயிகள் தங்களின் கணக்கில் ஈகேஒய்சி விவரங்களை சரிபார்த்து முடிக்க வேண்டும் எனவும், செய்யாவிட்டால் அடுத்த தவணை தொகை பணம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஈகேஒய்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் கிடைக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஈகேஒய்சி இன்னும் பண்ணலைன்னு சொன்னால் சீக்கிரமாட்டு நீங்கள் ஈகேஒய்சி பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன போல தான் ஈஸியாகவே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டு உங்களுடைய ஈகேஒய்சியை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். போடலன்னு சொன்னால் பாருங்கள். நான் இப்போவுமே உங்களுக்கு சிம்பிளாட்டு சொல்லி தந்தேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் விவசாயிகள் இந்த திட்டத்தில் சேரலைன்னு சொன்னால் நீங்களே ஆன்லைனில் நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா நோ யுவர் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ புதுசாக வந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டர் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் இதில் டைப் பண்ணணும். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலைன்னு சொன்னால் நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈஸியாகவே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதில் டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேப்சா இதில் டைப் பண்ணி நீங்கள் கெட் ஓடிபி கொடுத்தா போதும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணால் போதும். உங்களுடைய இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஈகேஒய்சி அப்டேட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதிலே உங்களுக்கு ஈஸியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் சீடிங் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இதில் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஆதார் சீடிங்கோ ஈகேஒய்சியோ ஒன்றுமே ஆகலைன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன போல் ஈகேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் சீடிங் பண்ணுறது நீங்கள் எந்த பேங்க்கில் உங்களுடைய இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்கு அப்ளை பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த பேங்க்லேயே உங்களுடைய ஆதார் கார்டை கொண்டு கொடுத்து உங்களுடைய ஆதார் சீடிங் பண்ணுங்கள். ஆதாரை லிங்க் பண்ண சொல்லலை, ஆதார் சீடிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வருகின்ற அனைத்து அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 14வது தவணை தொகை அமௌண்ட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஈஸியாக பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய சப் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய பிளாக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ், இதெல்லாமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கெட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுடைய ஏரியாவில் யாரெல்லாம் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க, இனி 14வது தவணை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு ஷோ ஆகும். அதில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுடைய பேர் இருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு 14வது தவணை தொகை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட விவசாய லேண்டே இருக்காது. ஆனால் லேண்டு இருக்கிற மாதிரி அவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணி அமௌண்ட்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இது கொடுத்துருக்கு. நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை ரீஃபண்டு பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஆன்லைன் ரீஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு புது ஆப்ஷனை கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் ஏதாவது ஃபேக் விளையாட்டை நீங்கள் அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தால் இந்த விளையாட்டு நீங்கள் ஆன்லைனில் ரீஃபண்டு வாங்கியிருக்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் இதில் நாங்கள் அமௌண்ட்டு வாங்கியிருக்கேன் தெரியாமல் எங்கள்கிட்ட நிலம் கிடையாது அதனால் நாங்கள் இதில் அமௌண்ட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வாலண்டியராட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே அவங்களுடைய அமௌண்ட்டை சரண்டர் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய லிஸ்ட்டை இதில் கொடுத்துருக்காங்க. வாலண்டியர் சரண்டர்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே அதில் ஷோ ஆகும் யாரெல்லாம் இதில் வாலண்டியர் சரண்டர் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இதிலே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரபீன்.